செங்கம் குப்பநத்தம் அணையில் இருந்து விவசாய பாசனத்திற்காக 240 கன அடி வீதம் 28 நாட்களுக்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த குப்பநத்தம் அணையின் முழு கொள்ளளவான 59.04 அடி நீர் நிரம்பி உள்ள நிலையில் விவசாய பாசனத்திற்காக அணையில் இருந்து வினாடிக்கு 240 கன அடி வீதம் மொத்தம் 28 நாட்களுக்கு அணையில் இருந்து தண்ணீரை தமிழக சட்டமன்ற துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி அவர்கள் திறந்து வைத்தார். இதன் மூலம் செங்கம் சுற்றி உள்ள 40 கிராமங்களில் உள்ள பொதுப்பணித் துறைக்கு சொந்தமான 47 ஏரிகள் நிரம்பி சுமார் 9087 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், நாடாளுமன்ற உறுப்பினர் சேயர் அண்ணாதுரை, செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மு. பி. கிரி, கலசபக்கம் சட்ட மன்ற உறுப்பினர் பே. சு. தி. சரவணன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், விவசாயிகள், கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக பொத்தானை அழுத்தி அணையில் இருந்து வெளியேறிய நீரை மலர் தூவி வரவேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தொகுதியில் குப்பநத்தம் அணையிலிருந்து 5/4/2025 அன்று இன்றைக்கு தண்ணீர் திறப்பு விழா நடைபெறுகிறது. குப்பநத்தம் அணையின் முழு நீர் மட்டம் 59.04 அடி. குப்பநத்தம் நீர்த்தேக்கத்தினுடைய முழு கொள்ளளவு 700 மில்லியன் கன அடி. 5/4/2025 முதல் 6 மணி அளவில் குப்பநத்தம் அணையின் நீர் மட்டம் 59.04 அடி. நீர் ஆவியாவதன் மூலம் இழப்பு 106.92 கன அடி தேவை. அணையில் மீதமுள்ள நீர் 593.0 மில்லியன் அடி பாசனத்திற்கான தண்ணீர் இருப்பாகும். அரசாணை 4/4/2025 படி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமட்டம் குப்பம் நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக 47 ஏரிகளில் குறைந்துள்ள தண்ணீரின் கொள்ளளவை நிரப்பும் பொருட்டு 5/4/25 அன்று காலை 10 மணி முதல் நாள் ஒன்றுக்கு 240 கன அடி வீதம் 3/5/2025 காலை 28 நாட்களுக்கு
9432.77 நிலங்கள் பாசனம் பெறும் வகையில் ஒரே தவணையாக 580.60 மில்லியன் கன அடி தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. மழைநீரை சிக்கனமாகவும் துறை பணியாளர்கள் அறிவுறுத்தப்படியும் சிறந்த முறையில் பயன்படுத்தி விவசாயிகள் நல்ல விளைச்சல் பெற்றிட எல்லா வகையிலும் ஒத்துழைக்குமாறு பாசன ஆயக்கட்டாளர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அறிவிக்கப்பட்ட தேதிக்கு பின்னர் எக்காரணத்தை கொண்டும் பாசனத்திற்கு தண்ணீர் ஒழுங்கும் தேதி நீடிக்கப்பட மாட்டாது என்பதை தெரிவித்தார்.